உருவாக்க முடியுமா? உருவாக்கலாம். எப்படி? கெமிக்கல் மூலமா கிளவுட் சீடிங் பண்ணி கிளவுட் சீடிங், அதாவது மேகங்களை போய் உருவாங்க. மேகங்களை அவங்க உருவாக்குறாங்களா? மேகங்களை உருவாக்குறாங்களா? மேகத்தை உருவாக்குறாங்களா? மேகங்களில் ரசாயனங்களை தூவி மழையை உருவாக்குறாங்களா? மேகங்கள் இல்லாமல் மழையை உருவாக்க முடியுமா? முடியாது. அப்போ மேகங்களை உருவாக்குறது தான் உண்மையான மழையை உருவாக்குறது. சரியா? உண்மையான மேகங்களை உருவாக்க முடியுமா? நீரை நீராவி ஆக்குனா மேகம்பா. சரி, பூமியில் மழையை உருவாக்கணுன்னா என்ன செய்யணும்? பூமியில் மழையை உருவாக்கணுன்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்காவது தெரியுமா? பூமியில் மழையை உருவாக்கணுன்னா முதல்ல 2 வேலை செய்யணும். ஒன்று மேகத்தை உருவாக்கணும், அப்புறம் அந்த மழை இருக்குல்ல அது தங்குற இடத்த உருவாக்கணும். அப்படிலாம் நீங்கள் மழையை கண்ணாலே பார்க்க முடியாது. நீர் உருவாக்குன்ற சூழலை உருவாக்கணும். பாலைவனத்தில் விதைய போட்டிங்கன்னா நெல்லை கொண்டு போய் விதைச்சிங்கன்னா முளைக்குமா? காஞ்சி போன பூமியில். ஏன்னா அந்த உயிர் உருவாக்குற சூழலே இல்லைங்க. தாமரை விதையை தரையில் தூணிங்கன்னா முளைக்குமா? முளைக்காது. ஏன்னா அங்கே உயிர் உருவாக்குற சூழலே இல்லை. அந்த உயிர் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கணும். மழையும் அந்த மாதிரி ஒரு உயிர்னு கற்பனை பண்ணிக்குவாங்க. அது உருவாகுவதற்கு வேண்டிய சூழலை உருவாக்காமல் நீங்கள் உருவாக்கவும் முடியாது மழையை. அண்டவெளியில் எங்கேயாச்சும் மழை ஈரம் இருக்கா, நீர் இருக்கான்னு அலையுது விஞ்ஞானிகள் கூட்டம். அது வாழறதுக்கான சூழலை வடிவமைக்கணும். அதுக்கு முதல்ல தமிழர் வேளாண்மையை படிக்கணும். அது என்னடா தமிழர் வேளாண்மைக்கும் மழைக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்குறீங்களா? நீர் உருவாக வேண்டிய தட்பவெப்ப நிலையை உருவாக்காமல் நீங்கள் நீரையே உருவாக்க முடியாது. நீர் எங்கே உருவாகும், எங்கே உருவாகாதுன்னு கண்டுபிடிக்க, அப்புறம் எங்கே உருவாகும்னு தெரியும். 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகரிச்சுன்னா நீர் இருக்கவே இருக்காது, நீராவியாக மாறி காண போயிடும். அதுக்கு மேலே வெப்பம் அதிகரிச்சதுன்னா ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிஞ்சு போயிடும். மின்னார் பகுத்தல்னு சொல்லுவோம். அதை முதல்ல நீர் உருவாகுன்ற சூழல் உருவாகணும். முதல்ல 100 டிகிரிக்கு கீழே வெப்பம் குறைச்சலாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நீர் வந்தால் தங்கறதுக்கு தங்குமிடம் இருக்கணும். அதுக்கப்புறம்தான் நீரே உருவாக முடியும். அப்புறம்தான் மேகம் உருவாகும். சரியா? முதல்ல மேகத்தை உருவாக்குறதுக்கு பூமியில் முதல்ல மேகங்கள் உருவாகுவதற்கு வேண்டிய சூழல் வடிவமைக்கப்படணும். அதுக்கப்புறம் மேகம் உருவாகணும். அப்புறம் மேகங்கள் குளிர்ச்சி அடையணும். அதன் பிறகு நீராவியாக இருக்கின்ற மேகங்கள் நீராக மாறி பூமிக்கு நம்ம தொட்டு பார்க்குற பொருளாக மாறும். அது உண்மையில் வாயு, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த வாயு. இந்த வாயுவை ஒரு பொருளாக மாற்றுகின்ற தொழில்நுட்பம் தமிழர் வேளாண்மையில் இருக்குது. அதுதான் வரப்பு உயர்த்துறதும் உழுது நிலத்தை கிண்டி காய வச்சதும். அங்கே தான் நீர் வந்தால் தங்கும். ஏன்னா 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகரிச்சுன்னா அங்கே தண்ணியே வராது. அதே போல் வானத்தில் மேகங்கள் உருவாகின்ற வெப்ப இழத்தல் வளிமண்டலத்தில் நடக்கலைன்னா மேகங்களே கிடையாது. நீராவி நேரடியாக போயிட்டே இருக்கும். காற்று மண்டலத்துக்கு உச்சிக்கு போன உடனே வெப்ப இழத்தல் நடக்கணுங்க. வெப்ப இழத்தல் நடக்கலைன்னா நீராவி அதுக்கு மேலேயும் போயிட்டே இருக்கும். அங்கே போன உடனே வெப்ப இழத்தல் நடந்தால் தான் நீராவி வெப்பத்தை இழந்து நீராக மாறும். சாப்பாட்டப்பால் அம்மா சுட சுட சாதம் வைக்கிறாங்கல்ல, மத்தியானம் போய் மூடியை திறந்தால் மூடி பூரா தண்ணி இருக்குல்ல, அங்கே என்ன நடந்துருக்குது? சோறு காலையில் சாப்பாடு வைக்கும்போது, உணவை வைக்கும்போது அதில் தண்ணி இருக்குதா மூடியில்? இல்லை, நீராவி என்ன செய்யுது? வெப்பத்தை இழந்து மூடியில் நீராக மாறிட்டு. அந்த மாதிரி பூமியின் மேலடுக்கு பகுதியில் வெப்ப இழத்தல் நடக்கணும். அப்படி இல்லைன்னா மேகங்களே உருவாகாது. மேகம் உருவாகிற சூழலுக்கு முதல்ல பூமியிலேருந்து வெப்பம் கடத்தப்படணும். அப்படி கடத்தப்படுற வெப்பம் தான் படிப்படியாக வெளியேறி மேகம் உருவாகிற சூழலே உருவாக்கும். மேகம் உருவாகின்ற சூழலை உருவாக்காமல் மேகத்தை உருவாக்க முடியாது. மேகத்தை உருவாக்காமல் அந்த மேகத்தை குளிர்விக்காமல் நீரை உருவாக்க முடியாது. இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத வாயுக்கள். ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் நம்ம கண்ணால் பார்த்ததில்லை. ஆனால் இந்த வாயுக்களோட சேர்க்கை தான் நீர். மறுபடியும் புரிஞ்சுக்கலாம். நீரை செயற்கையாக உருவாக்கியவர்கள் தமிழர்கள். வரப்பை உயர்த்தினார்கள், உழுது நிலத்தை உலர்த்தினார்கள். அதன் பிறகு நீர் தங்குகின்ற பண்பு வந்தது. நீரை செயற்கையாகவும் உருவாக்கினார்கள் இயற்கை என்னும் பெயரில். அதை செய்த வேலைக்கு பெயர் வேளாண்மை. அதை தமிழர்கள் அறிவியல் சாட்சியாக செய்தார்கள். இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வரப்புகளை உயர்த்தி மேகத்தை உருவாக்குற வேலையும், மேகத்தை குளிர்விக்கிற வேலையும், மழையை பொழிய வைக்கிற வேலையும் செய்கிறோம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு என்ற பெயரில். சரியா? நன்றி, வணக்கம்.